தமிழர் குடும்ப முறை இந்த பாடம் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்திருக்க ஆசிரியர் யாரு சார் அப்படின்னு சொன்னா பக்தவச்சல பாரதி என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர். இந்த கட்டுரை எந்த இதழில் வெளிவந்தது அப்படின்னு ஒரு 1 மார்க்ல கேட்பாங்க. பணுவல் தொகுதி 2 2010 காலாண்டு இதழில் வெளிவந்த ஒரு கட்டுரையினுடைய சுருக்கம். பணுவல் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன சார் அப்படின்னு சொன்னா நூல் அப்படின்றது அர்த்தம். புத்தகம், நூல், பணுவல், சுவடி, ஏடகம், இப்படி எல்லாம் பல பெயர் உண்டு. அது போல சொல்லக்கூடிய பணுவல் என்று சொல்லக்கூடிய காலாண்டு இதழ் அது தொகுதி 2 2010 வெளிவந்தது. அந்த கட்டுரையை முழு நீளமானது அதை சுருக்கிய வடிவத்துல இங்க நமக்கு தமிழர் குடும்ப முறையை கொடுத்திருக்காரு. தமிழர் குடும்ப முறையே கொடுத்திருக்காரு ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. அவர் யாருன்றத போன வகுப்புல அந்த உருவப்படத்தை காமிச்சிருந்தேன். இவர் எந்த ஊரை சேர்ந்தவர் சார் அப்படின்னு சொன்னா புதுச்சேரியை சார்ந்தவர். எந்த ஊரு? புதுச்சேரி. புதுச்சேரிக்கு இன்னொரு பெயர் என்ன? புதுவை. புதுவைக்கு இன்னொரு பெயரு பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரிக்கு இன்னொரு பெயரு பாண்டி. ஐயாதுர பாண்டி. அந்த சாரி எல்லாம் இப்படியே எல்லா பாடங்களிலும் வெளியே சுத்திருந்தா பாடத்தினுடைய அறிவு எப்படிதான் நமக்கு கிடைக்கும். லீடர் போஸ்டிங்க என்ன ரிசைன் பண்ணிட்டு படிக்கிறதுல கவனம் செலுத்து. இல்லைன்னா ஓட்டல் முதலாளி தான் நீ பாத்து. புதுச்சேரி என்று சொல்லக்கூடிய புதுவை ஒரு யூனியன் பிரதேசம் இல்லையா? இந்திய திருநாட்டினுடைய யூனியன் பிரதேசங்கள ஒன்று புதுச்சேரி. இந்த புதுச்சேரியில பிறந்தவர் தான் யாருன்னா நம்ம பாரதிதாசன். ரைட். அந்த புதுச்சேரியில எப்ப சார் பிறந்தாரு? 1957. போன துணைப்பாட கட்டுரையில தூத்துக்குடி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில பிறந்தவர் யாருன்னு பார்த்தோம்? மணி சொல்லக்கூடிய மாணிக்க வாசகர். எப்ப பிறந்தாரு? 1947. இவர் பிறந்தது மே 12 சொன்ன. இவர் பிறந்தது 1957. 10 ஆண்டுகள் இடைவெளி. மைண்ட் வச்சுக்கணும் சரியா? அந்த பக்தவச்சல பாரதி தமிழ் சமூகம் பற்றியும் பண்பாடு சார்ந்த மானிடவியல். மானிடவியல்னா என்ன? மனித சமூகத்தை பற்றி படிக்கக்கூடிய இயல் மானிடவியல். எப்படி இயற்பியல், வேதியியல், உயிரியல், தாவரவியல், விலங்கியல் படிக்கிறோமா? தமிழ்ல தெரியாது, இங்கிலீஷ்ல தான் தெரியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, பயாலஜின்னு தெரியும். இயல் 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 படிப்போம் அப்படின்னா அதை பற்றி எடுத்து படிக்கக்கூடிய பிரிவுக்கு பெயர். அப்போ மானிடவியல் நம்மளாம் யாரு? மானுடம். மானுடம்னா யாரு? மனிதம். மனிதம் சொன்னாலே என்ன பொருள்? மனித நெய்ய பண்பு உடையவன் தான் மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்வை பற்றி சொல்லக்கூடிய இயல் மானுடவியல். அப்ப தமிழ் சமூகம்னா என்ன, பண்பாடு சார்ந்த மானுடவியல் என்ன, இவற்றையெல்லாம் ஆய்வுகளை முன்னெடுத்து வருபவர். ஆய்வுனா சும்மா இல்லை, களப்பணியில இறங்கணும். களப்பணியில இறங்கணும் அப்படின்னா என்ன? அந்த இடத்துக்கு போயிட்டு புள்ளி விவரங்களை சேகரிக்கணும். அதான் கள ஆய்வுன்னு சொல்லக்கூடியது. நாடோடியின மக்களை குறித்து இவர் கள ஆய்வு பண்ணியிருக்காரு. நாடோடினா யாரு? சாமியோ முஸ்லிமணி பாஸ்மணி வாங்கலையோ சாமியோ. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க. நல்ல பாட்டு படிக்க நல்ல பானம் படிக்க டம்கடி பண்டியாலோ டம்கடி பண்டாயோ. குருவிக்கார மச்சானி. புரியுதா? நாடோடி. நீங்க பார்த்தா கேள்விக்குளத்துல இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா வேலூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா ஆம்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா பேரமாம்பட்டில இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தா புரியாதத்துல இருப்பாங்க. நாடோடி பாட்டி. நிரந்தரமா வீடு கிடையாது, வாசல் கிடையாது. யாதம் ஊரே யாவன் கேளுன்னு சொன்னா பாரு. யாரு? தமிழன். பேர் என்ன? கலியன். அது போல எல்லா ஊரும் அவருக்கு சொந்த ஊர். அவங்களுக்கு சொந்த ஊர். எல்லா இடமும் அவங்களுடைய உறவினர்கள் தான். அதுபோல வாழக்கூடிய மக்கள் புறவர் இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள், நாடோடிகள். இவர்களை பற்றியெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அப்படின்னா அவங்க அந்த இனத்தோட போய் சேர்ந்து அவங்க என்னென்ன எப்படி எப்படிலாம் பழகுறாங்க, அவங்களுடைய பேச்சு என்ன மொழி,
அவங்களுடைய குலதெய்வம் என்ன, எப்படி வழிபடுறாங்க, இப்படி என்றது ஒரு வரையறைய தரவுகளை புள்ளி விவரம் எடுத்து அதை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரைகளை மேற்கொள்ளக்கூடிய. அப்ப சும்மா இல்ல உட்கார்ந்த இடத்திலேயே யோசிச்சு எழுதுறது இல்ல, இறங்கணும், களத்துல இறங்கி வேலை செஞ்சு பார்க்கணும். அப்ப எடுத்த புள்ளி விவரங்களை கொண்டு படிப்பதுதான் இந்த இயல் அப்படின்னு சொல்லக்கூடிய மானுடவியல். இப்படி ஆய்வுகளை முன்னெடுத்து வருகிறார். பழங்குடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இன மக்களையும், நாடோடிகள் என்று சொல்லக்கூடிய அத்தகைய இன மக்களையும் உள்ளிட்ட விளிம்பு நிலை சமூகங்கள். ஏன் சார் இதை விளிம்பு நிலை சமூகங்கள் சொன்னாங்க? இவங்கெல்லாம் ரொம்ப கீழ்மையான நிலையில இருக்கக்கூடியவங்க, அடிப்படை வசதி இல்லாதவர்கள். நம்மளுக்காவது நிரந்தரமா வீடு இருக்கு, நிரந்தரமா குடியுரிமை இருக்கு, நிரந்தரமா ரேஷன் கார்டு இருக்கு, இன்னும் என்னோட கார்டு இருக்கு, அத்தனையும் இருக்கு. அவங்களுக்கு அதை பத்தி இப்ப தமிழக அரசு அவங்களுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கு. விளிம்பு நிலை மக்கள் வாழ்வதற்கேற்ற சூழல் இல்லாத நிலையில வாழக்கூடியவர்கள். விளிம்புனா உச்சிக்கு போயிடாது, நல்ல வசதி வாய்ப்புகளோட உச்சி நிலையில இருக்கிறாங்கன்றது நினைக்காது. விளிம்பு நிலைனா ஏது மற்ற நிலையில வாழக்கூடியவர். நம்மளுக்கு எல்லாரும் இருக்காங்க, எல்லாமும் இருக்கு இல்லையா? ஏது மற்ற குருவிகள் அப்படின்னு ஒரு பாட்டு படிச்சிருக்கோம். ஏதேறி குருவிகள் பிளஸ் ஒன்ல இருந்தது, நீக்கப்பட்டிருக்கோம், இல்லைன்னு நடக்கல. உங்களுக்கு வாழ்வதற்கேற்ற சூழல் இல்லாம அந்த சிட்டுக்குருவிகள் காணாமல் போய்விட்டன. சிட்டுக்குருவிகள் நீங்க பாக்கலாமா? இல்ல, கண்ணுல தெரியல. ஏன்? ஹை வோல்டேஜ் டவர் வந்துருச்சு, அந்த ஃப்ரீக்வன்சில வைப்ரேஷன்ல அது பட்டு பட்டுன்னு விழுந்துருக்கு, நடந்து போயிட்டே இருக்குது, பறக்குது. ஹை வோல்டேஜ் டவர் போனோடனே அந்த என்னது ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன், ரேடியேஷன், அதான் கரெக்டான வார்த்தை. ரேடியேஷனால பட்டுன்னு விழுந்து இன்னைக்கு சிட்டுக்குருவிகள் காணாமல் போய்விட்டது. காரணம் மனிதன் செய்த செயல். இதுதான் இந்திர 2.0 ஏதோ ஒரு படத்துல போட்டிருக்கு. செல்போனை ஒழிக்கணும், செல்போன் டவர் இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு காலத்துல சிட்டுக்குருவிகள் வீட்டுக்குள்ளேயே வரும், கூடு கட்டும், அது துள்ளி துள்ளி குதிச்சு அப்படி காலை எடுத்து வச்சுன்னா பின்னாடி வால்ல தான் அது உயிர். அப்படி வாழ தூக்க வாயில் வந்து சவுண்ட் வரும். இப்படிதான் சொல்லுவோம். வீட்டுக்குள்ள வந்து அப்படியே அழகா பறந்துட்டு போவோம். பார்க்கும்போது உள்ளத்துல கவலை எல்லாம் மறந்து போயிடும். இன்னைக்கு அந்த சிட்டுக்குருவிகள் காணாமல் போய்விட்டது. மனிதா, இந்த இனம் எப்படி காணாமல் போய்விட்டதோ அது போல உங்களுடைய இனமும் காணாமல் போய்விடும், மறந்து விடாதே. வாழ்வதற்கேற்ற சூழல் இல்லாமல் செய்த இயலவா மாற்ற வேண்டினோம். சாலைகளை அதிகமாக்கினோம், பெருகிட்டோம். ஆற்றங்கரை ஓரன்றதே இன்னைக்கு இல்ல, ஆறே இல்ல. ஆறுனா நம்பர் இல்ல, ஓடம் ஆறு. நீர்நிலைகள் இல்ல. முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் உயர்ந்த மரங்கள் இருக்கும். அந்த மர கிளைகள் எல்லாம் குருவி தூக்கணா கூடு கட்டி வச்சிருக்கோம். தூக்கணா குருவி எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும். அதனுடைய சத்தம் காதுக்கு இனிமையா இருக்கும். நீரோடையில நீந்தி திரிகிற மீன்களை குத்தி தின்னுட்டு போகும். காட்சி பாக்கணுமா? ஆத்திலேயே தண்ணி போகல, ஆறு எங்க இருந்துச்சுன்னே தெரியல, தண்ணி போறதும் பார்க்கல. இந்த அவலங்களுக்கு காரணம் யாரு? மனிதன். நாம் வாழ்வதற்காக பிறவற்றை அழித்து விடுகிறார். இதே போல ஒரு சூழ்நிலை முழுக்கம் வந்துடும், மனித இனத்திற்கும் வந்துடும். எச்சரிக்கையாயிருந்து எச்சரிக்கை பண்ணுது. அது போல சூழல்ல வாழக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் தான் இந்த பழங்குடிகள், நாடோடிகள். அப்படிப்பட்ட மக்களுடைய நிலைகளை பற்றி ஆய்வில் இவருடைய பங்களிப்பு முக்கியமானது. அப்ப அந்த இனத்தோடு சேர்ந்து பயணிக்கணும். காலையில எழுந்தவொடனே அவங்க என்ன பண்றாங்க? பிரஷ் பண்றாங்களா, குளிக்கிறாங்களா, என்ன உணவு சாப்பிடுறாங்க, அவங்களுடைய பேச்சு மொழி என்ன, கூட இருந்தே தன்னை அர்ப்பணிச்சுட்டு அவங்க கூட போகணும். சகிக்காது. ஏன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளை போல மேல டேங்கு, கீழே ஸ்லம்பு, மோட்டர் போட்டா டேங்க்ல ஏறும், கொடா தண்ணியில வரும், ஷவரு, இது போலாம் கிடையாது. ஏன்னா போற வழியில ஒரு ஏரியோ ஆறோ குளமோ இருந்தா அதுல முடிக்கிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்ப அவங்களோட நம்ம ஐக்கியமாகி பழகினா தான் இதெல்லாம் புள்ளி விவரங்களை எடுக்க முடியும்.
அப்படிப்பட்ட நிலைகளில முக்கியத்துவம் கொடுத்து செய்தவர். இவர் எழுதின நூல்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. பக்தவத்சல பாரதி எழுதிய நூல்கள் யாவை? ஒண்ணு இலக்கிய மானுடவியல், இலக்கியங்களில மானுடவியல். இரண்டாவது பண்பாட்டு மானுடவியல், மனிதனுடைய பண்பாட்டு நெறிகளை குறித்து. தமிழருடைய மானுடவியல், தமிழக பழங்குடிகள், பாணர் இன வரவியல். யார் சார் பாணர்? பாட்டு பாடக்கூடியவனுக்கு பேரு பாணர். இப்ப டான்ஸ் ஆடுறவங்களுக்கு விரலி, விரலியர். பாட்டு பாடுறவனுக்கு பாணன் பேரு, டான்ஸ் ஆடுறவங்களுக்கு விரலின்னு பேரு. இது முன்னாடி இங்க ஒரு கேள்வி பார்த்திருப்போமே, விரலையரை போல் ஆடுகின்றனர். பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுகளை எது பேச்சு வழக்கு சொல் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருக்கோமா? பார்க்கல. இயல் 2ல பார்த்திருப்போமே. பாருங்க, இலக்கண பகுதியில பாருங்க. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். கல்வெட்டுக்களை இது பண்ணாரு. விரலையரை போல ஆடுகின்றனர் அப்படின்ற ஒரு 4 ஆப்ஷன்ல இருக்கா? பிறகு இயல் 2 இருக்கா? 4வது தானே கொஸ்டின் நம்பர். பழைய புக்கு அதுல இருக்க பிறகு விரலையரை போல ஆடுகின்றனர் அப்படின்னு இருக்கு. ரைட். 1வது இயல்ல இருக்கு. குட். 1வது இயல்ல புக்ஸாக்ல இருக்கு, இலக்கண தேர்ச்சிக்கோள் பகுதியில. மயில்கள் விரலையரை போல ஆடுகின்றன அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப விரலினா யாரு, பாணர்னா யாருன்னு தெரிஞ்சிச்சு. அப்ப பாட்டு பாடக்கூடியவங்களுக்கு பேரு பாணர். அந்த இனத்தை குறித்து ஒரு இயல், அத பாணர் இன வரை வியல் அப்படின்னு ஒரு தலைப்பு. அடுத்தது தமிழருடைய உணவு. தமிழருடைய உணவு. இந்த லிஸ்ட்ல ஸ்டார்ட் பண்றது. ஏன்னா நீங்க போய் நான் இவர்கிட்ட கேட்கிறேன், பாலா சார் கிட்ட நீங்க பொருள் ஃபீல் பண்ணி உங்களுக்கு போடல சார். அப்புறம் பார்த்தா நேற்று சைன் அவர் காட்டவே இல்லை. தமிழர் உணவு முறை இப்படி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் யாருன்னு கேட்டா இந்த பக்தவத்சல பாரதி. என்னோட நூல் படிங்க. இலக்கிய மானுடவியல் என்னென்ன இருக்கு பாருங்க. ஒண்ணு இலக்கிய மானுடவியல், பண்பாட்டு மானுடவியல், தமிழர் மானுடவியல். 3 நூல். மானுடவியல்ல 3. அடுத்தது இன வரவியல்ல ஒண்ணு பாணர் இன வரவியல். அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழக பழங்குடிகள் ஒண்ணு, இன்னொன்னு தமிழர் உணவு. இந்த தமிழர் அப்படின்றதுல 2 இருக்கு. ஒண்ணு தமிழர் மானுடவியல், இன்னொன்னு தமிழர் உணவு. தமிழ் சம்பந்தமா பார்க்கும்போது தமிழக பழங்குடிகள் ஒண்ணு இருக்கு. மொத்தம் ஒரு 6 நூல் இருக்கா? 1 2 3 4 5 6. இதை தவிர மேல சொல்லப்பட்டிருக்க தமிழ் சமூக பண்பாடு சார்ந்த மாணவர்கள் ஆய்வுகளை இவர் மேற்கொண்டிருக்கிறார் அப்படின்னு குறிப்பில எடுத்து எழுதலாம். ஒரு 2 மார்க் கொஸ்டின் எழுதுங்களா? மீண்டும் சொல்லுங்க. பக்தவத்சல பாரதி எழுதிய நூல்கள் என்னென்ன? இந்த எழுத்தாளரால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாடம் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய தமிழர் குடும்ப முறை என்று சொல்லக்கூடிய பாடம். இதுதாங்க நான் போன வகுப்புல சொன்ன தலைமுறைகள். ஒரு மரத்துல அது ஒரு வரைபடமா வரைஞ்சி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன அந்த விளக்கம் அப்படின்றத பார்த்தலாம். இப்ப உங்களோட சேர்ந்து நாம் என்ற சொல்லை எடுத்துக்கிறேன். உங்களோட சேர்ந்து நாம். இப்ப உங்களோட நான் இருக்கிறதுனால பாடம் புரியறதுக்காக இப்ப நாம் அப்படின்னு சொல்லும்போது இங்க இருக்கக்கூடியவர்களோட இப்ப நமக்கு மேல யாரு இருக்காங்கன்னா இதெல்லாம் ஆண் வர்க்கம், இதெல்லாம் பெண் வர்க்கமா எடுத்துக்கலாம். சரியா? ரைட். தந்தை தாய். அப்ப இவங்க இது முதல் தலைமுறை. நாம் என்பது முதல் தலைமுறை. இது 2ஆம் தலைமுறை. அவங்க அப்பா அம்மாவுக்கு மேல இருக்கிற அப்பா அம்மா 3ஆம் தலைமுறை. அவங்களை நம்ம என்ன சொல்றோம்? பாட்டன் பாட்டின்னு சொல்றோம். பாட்டன் பாட்டி. அவங்களுக்கு மேல இருக்கக்கூடியவங்களை 4ஆம் தலைமுறைன்னு சொல்றோம். அந்த பேரு என்ன சார்? அது போல இருந்தாங்கன்னா அவங்களை நம்ம என்ன சொல்லணும்? பூட்டன் பூட்டி. ஆணா இருந்தா பூட்டன், பெண்ணா இருந்தா பூட்டி.
அவங்களுக்கு மேல அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கதான் 5ஆம் தலைமுறை. அவங்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்லணும்னா ஓட்டன், பெண்ணா இருந்தா ஓட்டின்னு சொல்லணும். சரி சார், அவங்களுக்கு மேல அப்பா அம்மா இருந்தா அவங்க 6ஆம் தலைமுறை. அவங்கள ஆண் வர்க்கமா இருந்தா சேயோன்னு சொல்லணும், பெண் வர்க்கமா இருந்தா சேயோல்னு சொல்லணும். சரி சார், அவங்க மேல அப்பா அம்மா இருந்தா அவங்கதான் 7ஆம் தலைமுறை. அவங்களை என்ன சொல்லணும்னா பரன், ஆண் வர்க்கமா இருந்தா பரன், பெண் வர்க்கமா இருந்தா பறை. இததான் மருவி நம்மளுக்கு என்னன்னு சொல்லப்பட்டிருக்குன்னா பரம்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? தமிழர் பரம்பரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரன் பறை என்பது பரம்பரைன்னு வந்துருச்சு. ஏதோ ஒரு படத்துல உங்க பரம்பரை மட்டும் என்னவா உடகட்டி தின்ன பரம்பரை தானே சொன்னேன். படத்தினுடைய பெயர் அடுத்த செகண்டே வருது, சூரிய வம்சம். இட்லி உப்புமா செஞ்சு கொடுப்பாங்க. ஆமா, எத்தனை முறை பார்த்தியோ தெரியல. ரீனா சூரிய வம்சம் வச்சுருக்கா. சொன்னகட்டி தின பரம்பரை தானே உங்க பரம்பரை அப்படின்னு சொல்றோம்ல, எச்சகால பரம்பரை. பரம்பரைக்கு என்னென்ன மீனிங் தெரியாமே நம்ம எது ஒண்ணுமே பேசு. ஏழு கட்ட பரம்பரை என்னோட சொல்லுவாங்க. அப்ப பரன் பறை என்பதுதான் பரம்பரைன்னு நம்ம தமிழருடைய பரம்பரை. இப்படி சரி சார், மேல போயிட்டீங்க. அதே போல கீழே இப்ப நமக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆன பிறகு நமக்கு ஒரு குழந்தைங்க, மகன், ஆண் பிள்ளை, பெண் பிள்ளையா இருந்தா மகள், என்னுடைய மகன், என்னுடைய மகள். சரி, அவங்களுக்கு திருமணம் ஆகுது. அவங்க வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தை நமக்கு என்ன வேணும்? பெயரன். நம்ம என்ன சொல்லுவோம்? பேரன். என் பேரனை பாரு, என் பேத்திய பாரு. அசல் அப்படியே இருக்கான், அசல் அப்படியே இருக்கான் சொல்றோமா? பேரன் சொல்றோம். பெயரன், பேரன் இல்ல, பெயரன் தமிழ் சொல். பெயர்த்தின்னு சொல்லணும். இதெல்லாம் திருமண பத்திரிகைகளை கரெக்டா போடுவாங்க. சில திருமண பத்திரிகையில பேரன் பேத்தின்னு போடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும், அது போல பத்திரிகையில பிரஸ்காரனுடைய நம்பர் இருக்கும், அவனுக்கு போன் பண்ணி ரெக்வஸ்ட் வை, ஐயா இது போல எழுதுறீங்க, தூய தமிழ் சொல் பெயரன் பெயர்ச்சி அப்படின்னு சொல்லி திருத்தம் செய்ய சொல்லு. தாராளமா கேட்டுக்கோ. இது நடந்திருக்கு. நான் ஒரு பத்திரிகாரன் அப்படிதான் சொன்னேன். திருநெறி செல்வன் திருநெறி செல்வி இச்சு போட்டான். போன் பண்ணேன். அவன் நான் ஏதோ பத்திரிகை ஆர்டர் கொடுத்துருக்காப்ல நினைச்சிட்டு, சார் சொல்லுங்க சார், போட்டுருக்கேன் உங்களுக்கு. போட்டுட்டீங்க, அதுல பிழை இருக்கு அப்படின்னு. என்ன பிழை சார்? திருநெறி செல்வன் திருநெறி செல்வின்னு இச்சு போட்டிருக்கீங்க, இச்சு வரக்கூடாது. சாரி, இன்னைக்கு மேல் ஒண்ணும் பண்ண முடியாதா சார், போட்டுட்டேன் சார் அத்தனை காப்பியும் அப்படின்னா. சரி, இதுக்கு முடிச்சுட்டுங்க, அடுத்த பத்திரிகை போடுறதுலையாவது, இனி வரக்கூடிய உங்களுக்கு போடுறதுலையாவது இச்சு போடாதீங்கன்னு. அதுக்கேற்றப்பல ஒரு நாள் போனேன் அந்த பிரஸுக்கு. நான் தான் போன் பண்ணேன்னு அவனுக்கு தெரியாது. அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தேன், கரெக்டா போட்டுட்டான், இச்சு போடாம கரெக்டா எடுத்துட்டான். ஏன்னா வினைத்தொகை சொற்களுக்கு இடையில வல்லினம் மிகாது. நிறைந்த நிறைகின்ற நிறையும் செல்வன், நிறைந்த நிறைகின்ற நிறையும் செல்வி. அதனால வினைத்தொகைகளை வல்லினம் மிகாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஊறுகாய், விரிகடல், அலைகடல், ஒளிகடல், ஒளித்த ஒளிக்கின்ற ஒளிக்கும் கடல். இப்ப வினைத்தொகையில வல்லினம் மிகாது. நீங்கள பத்திரிகை போட்டீங்கன்னாடா உங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் பார்க்கணும். தமிழ் சார் சொல்லி கொடுத்த ஒற்றுப்பிழையெல்லாம் ஞாபகத்துல வந்து திருத்தம் செய்யணும். புரியுதா? எங்க போடணுமோ அந்த இடத்துல கரெக்டா ஒற்று எடுத்து போடு நீ. ரைட். இப்ப நமக்கு பிறந்த குழந்தைகளை மகன் மகள் சொல்றோம். மகன் வயிற்றுல பிறந்ததை பெயரன்னு சொல்லணும், மகள் வயிற்றுல பிறந்ததை பெயரன்னு சொல்லணும். சரி சார், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க வயிற்றுல பிறக்கக்கூடிய குழந்தைய நாம் என்னன்னு சொல்லணும்? கொள்ளு பெயரன். பெண்ணா இருந்தா கொள்ளு பெயர்த்தி. சரி, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்தா நாம் என்னன்னு சொல்லணும்? எள்ளு பெயரன், எள்ளு பெயர்த்தின்னு சொல்லணும். அப்ப இது ஒரு தலைமுறை. கீழே மேல எப்படியோ அதே போல இது ஒரு தலைமுறை. இப்படி தமிழருடைய பரம்பரை இன்றளவும் அழியாமல் வளர்ந்து கொண்டு இருக்கிற அந்த பரம்பரையில வாழும் வாழ்க்கை நெறிமுறையை குறித்து ஒரு பாடமா இங்க கொடுத்திருக்காங்க. அதுவும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக கொடுத்திருக்காங்க ஒரு பாடம். பாடத்துக்குள்ள போலாமா? இது ஒரு மரத்துல வரைபடமா வரையணும்னு சொன்னா இது போல நீங்க வரைஞ்சு காட்டணும்.
இது யாருக்கு சார் கொடுப்பாங்கன்னா ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்க மாணவர்கள் ஏதோ ஒண்ணு வரைஞ்சா ஒரு 2 மார்க் 3 மார்க் போறதுக்காக கொடுப்பாங்க. தயவு செய்து நீங்க கை வச்சிடாதீங்க. சரியா? ரைட். இப்போ இது என்ன சார் யானை கூட்டத்தை காமிச்சிருக்காங்க? இது என்ன சார் யானை கூட்டத்தை காமிச்சிருக்காங்க? எதுக்காக இதை காமிச்சிருக்காங்க? யானை கூட்டமா போகுமா? அப்படியா? அப்படியா? இது என்ன சார் பாருங்க, கூட்டு குடும்பம். காலையில சொன்னல, இது எத்தனை தலைமுறை இருக்கு பாரு. இது ஒண்ணு, பாட்டி தாத்தா. பாட்டி தாத்தான்னு சொல்லக்கூடாது, பாட்டன் பாட்டி. சார் அவங்க அப்பா அம்மா பாருங்க, பிள்ளைங்க. இவங்க 2 பேருக்கு அப்பா அம்மா, இந்த தாத்தா பாட்டி. இவங்க 2 பேரும் அப்பா அம்மா. அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க ஒண்ணு, இவங்க பிறந்த பிள்ளைங்க. இப்படி ஒரு 3-4 தலைமுறை காமிச்சிருக்காங்க. இருக்கா? ரைட். அடுத்தது பாடத்துக்குள்ள போறோம். நுழைவுன்ற செய்தி கொஞ்சம் சொல்லிட்டு பாடத்துக்குள்ள போலாம். குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட நெடுங்காலம் ஆயிருக்கும். சரி சார், இதெல்லாம் எதை பார்த்து கத்துக்கிட்டு நம்ம எல்லாம் எதை பார்த்து கத்துக்கிட்டு? உனக்கு நானே, எனக்கு நீ, தான் குழந்தை, தம் பிள்ளை, தம் பொண்ணு அப்படின்ற பாச உணர்வு, இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? யார் சொல்லி கொடுத்தா? அந்த காலத்துல இருந்த தமிழனுக்கு யார் சொல்லி கொடுத்தா? மக்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? எல்லாம் நம்ம விலங்குகளையும் பறவைகளையும் கண்டு கத்துக்கிட்டோம். விலங்குகளையும் பறவைகளையும் கண்டு கத்துக்கிட்டோம். ஏன் நீங்க கூட பாருங்க, குரங்கு தான் ஈண்டெடுத்த குட்டி குரங்குக்கு யாராவது ஒருத்த கழுத்து கட்டிக்கிறான்னா உடனே தாய் குரங்கு. ஏன்? நான் வயிற்றுல ஈண்டெடுத்தது, என் குட்டி அடிக்கிற அடிச்சிடுவேன் அப்படின்னு வச்சிருக்குது. அப்படின்னு தான் கல்ல போட்டு ஓடுவா. அதுவும் என்ன பண்ணா, துரத்தும். பாச பிணைத்தாரு. இதை பார்த்தா மனிதன் தான் பெற்றெடுத்த குழந்தைங்க ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா வரான், யாரா என் பொண்ணு மேல கை வச்சுட்டு, யாரா என் புள்ள மேல கை வச்சுட்டு. உணர்வு எங்க தோணுது? விலங்குகளை பார்ப்போம், பறவையை பார்ப்போம். இன்னைக்கு பெற்ற அனிமல்லாம் இருக்குங்க, செல்ல பிராணி எல்லாம் பாசத்தோட விளையாடுது. நம்ம தான் பாசத்தோட விளையாட மாட்டோம். ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுக்கிட்டு மூளை முடுக்கல உட்காந்து நீ ஒரு திசை நான் ஒரு திசைல இருக்கா. கொஞ்சம் விளையாடுது, கொஞ்சம் விளையாடுது. சிங்கக்குட்டியோட பூனைக்குட்டி விளையாடுது. பெருசா ஆகும்போது அது பூனைக்குட்டியோட பழகினாலதான் அந்த சிங்கம் பூனையாதான் இருக்கும் இல்லையா? ஒரு கோடையோட சேர்ந்து இருந்தா கோடையா தான் மாறிடும். ஒரு வீரனோட சேர்ந்து இருந்தா வீரனா மாறிடும். அதனாலதான் சேரும் இனம் நல்ல இனமா இருக்கும். அதான் நல்லவர் ஒருவர் சொன்னல, எப்படி நல்லவர் ஆடவர் அப்படி நல்லை வாழிய நன்மை. எங்க நல்லவர்கள் இருக்காரோ அங்கே நல்லவர்கள் இருப்பாங்க. அந்த உலகமும் நல்லதாக இருக்கும். அப்படி சொல்லுகின்ற பட்சத்துல விலங்குகளின் மூலமாக, பறவைகளின் மூலமாகத்தான் இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பை நாம் கற்றுக்கொண்டோம். நம்மளோட தமிழர் மக்களாகிய நாம். அப்ப குடும்பம் என்ற அமைப்பு ஏற்பட நெடுங்காலம் ஆகியிருக்கலாம். இந்த உயர்ந்த அமைப்பின் மூலமே உலக சமூகம் இயங்குகிறது. உலக சமூகம் இயங்குகிறது. சங்க காலத்தில் குடும்ப அமைப்பு மேலோங்கிய ஒன்றாக இருந்தது. அதன் தொடர்ச்சி இன்று வரை இருக்கிறது. தொடர்ச்சின்னு சொன்ன பிறகு எனக்கு கம்பராமாயணத்துல ஒரு பாயிண்ட். எது தொடர்ச்சி? முயற்சி. ராமன் பண்பின் படிமமாக படைத்திருப்பது முயற்சி. முதிர்ச்சி, தொடர்ச்சி. அதான் தொடர்ச்சின்னு சொன்னா வளர்ச்சி, வளர்ச்சி. வச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே போல ஒவ்வொரு விஷயத்தை வச்சுங்க, மாற்று கூடிடும். சரியா? அது போல இந்த தொடர்ச்சி இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அது போயிட்டு தானே இருக்கு. குடும்பம் என்ற அமைப்பு போன வருஷம் இருந்ததா, இல்ல போன நூற்றாண்டு இருந்ததா, இல்ல 2000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததா? அதுக்கு முன்னாடி கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாரோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லக்கூடிய தமிழ் குடி தோன்றிய போதே இதுவும் தோன்றியிருக்கு. இப்ப இந்த உலகம் எப்ப தோன்றியதோ அப்பவே இந்த குடும்பம் என்ற அமைப்பும் தோன்றியது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதன் தனி ஒருவனாக இருந்தான்.
பறவைகளை கண்டான், விலங்குகளை கண்டான், அது வாழும் நெறிமுறையை பார்த்தான், அவனை அமைத்துக் கொண்டான். அது எப்ப தோன்றியதுன்னு யாராலும் புள்ளி விவரத்தை சொல்ல முடியாது. புள்ளி விவரத்தை சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட மிக பழமையான தொன்மை காலத்திலேயே மேம்பட்ட குடும்ப அமைப்பை உருவாக்கி இருந்த தமிழ் பண்பாட்டின் செழுமை சங்க இலக்கியங்களின் வாயிலாக வெளிப்படுகிறது. அது என்னன்றத இலக்கியங்கள் வாயிலாக இங்கே நமக்கு ஆதாரத்தோட காட்டுறாரு ஆசிரியர் பக்தவச்சல பாரதி. ஓகே, இப்ப பாடத்துக்குள்ள போறோம். ஒரு 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் நான் சொன்ன பாத்தீங்களா, குடும்பம் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. அப்போ டேஷ் என்னும் சிறிய அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறதுன்னா அதுக்கு விட என்ன? குடும்பம். சார், இந்த குடும்பம் என்ற சொல்லி எப்படி சார் தோன்றியது? குடும்ப கூட்டல் அம்மு, அது பிரிச்சா குடும்பு கூட்டல் அம். அம்மு என்பது என்ன விகுதி? வடக்கை வடக்கையிலே வராது. தன்மை பன்மை வினைமுற்று ஏதோ இலக்கணம் குறிப்பு நடத்தும் போது சொன்னேன். ஆனேன் புகழோடும் ஐவர் ஆனேன், ஆனேன் ஏன் அம் ஆம் ஏன் ஓம் தன்மை பன்மை வினைமுற்று விகுதின்னு சொன்னேன். மறந்துட்டியா? அப்ப அம்மா என்பது விகுதி, குடும்பம் என்பது பகுதி. இது ரெண்டும் சொல்ல இணைத்துதான் குடும்பம்னு தோன்றியது. சரி சார், இந்த குடும்பம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன சார்னா கூடி வாழுதல். என்னது? கூடி வாழுதல் அப்படின்னு பொருள். சேர்ந்து வாழுதல். கணவன் மனைவி தாங்க எடுத்த பிள்ளைகளோட சேர்ந்து வாழக்கூடிய இந்த அமைப்புதான் குடும்பம். இப்படிதான் இந்த சொல்லு தோன்றியது. குடும்ப கூட்டலாம் என்ற சொல்லுதான் குடும்பம்னு தோன்றியது. இதுதான் இன்றைய சிறு அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ன பரந்த அமைப்பு இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டு உலக நாடுகள் முழுவதும் இந்த வாழும் நெறிமுறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கேயாவது வெளியூர் பயணமா குடும்பத்தோட இடம்பெயர்ந்து போறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல பார்ப்பேன், தன் குடும்பத்தோட படுத்து உறங்கிட்டு இருப்பாங்க. நடுவுல தான் பிள்ளை, இந்த பக்கம் மனைவி, அந்த பக்கம் கணவன். இது யார் சொல்லி கொடுத்தா? சொல்லிட்டா. சங்க இலக்கியம் சொல்லுது, மறியலைப்படுத்த மாண்பினை போல, மான் பிணை போல. மான்குட்டி பிணைமானோட தான் ஈன்றெடுத்த கன்று, மான் கன்றுன்னு சொல்லணும், மான்குட்டின்னு சொல்லக்கூடாது. ஆனா கவிஞர் ஒரு பாட்டை பாடி இருப்பான், பிரியமானவளே படத்துல. மாதமே தேவையானே, உனக்கு தேவையானே இல்ல, மான்குட்டியே புள்ளி மான்குட்டியே, ஒரு உண்மையில்தான் ஒரு பூந்தொட்டி ஏனும். அப்ப மான்குட்டின்னு வந்தது அதான இளமை பெயரா? இல்ல, கன்று. பசுக்கும் கன்று, மானுக்கும் கன்று, யானைக்கும் கன்று. லாலினி என்ன படத்துக்கு போயிட்டியா? எங்க போனாலும் பாடத்தை கண்டணும், சரியா? பாருங்க, மைண்ட்ல ஒரு நிமிஷத்துக்குள்ள டைரக்டர் யாரு? ரவி. ஆர்பி சௌத்ரியுடைய மூவி சார் ரவிக்குமார் கிட்ட போயிட்டு வந்தோம். ஓகே, பாடத்தை போய் கன்றுன்னு சொல்லணும். தான் ஈன்றெடுத்த கன்றுவை நடுவனாக்கி இருபுறமும் படுத்து உறங்கக்கூடிய ஒரு பாடல் வரி 500 நூல்ல பதிவு செய்யணும். அப்ப சங்க இலக்கியங்கள் வாயிலாக குடும்பம் என்ற அமைப்பு எங்கிருந்து தோன்றி இருக்கின்றதுக்கு நமக்கு ஆதாரம். அடுத்தது, குடும்பம் தொடங்கி குளம். இப்ப இந்த குளம்னா ஒன்றே குளம், நம்ம எல்லாம் ஒரே குளம், மனித குளம். சரி, அப்ப இந்த குளம் போட்டா இனத்தை உணர்த்தக்கூடியது, மனித இனத்தை உணர்த்தக்கூடியது. சரி, இந்த குளம்னு போட்டா நீர்நிலை இருக்கக்கூடிய குளம். சரியா? குளத்திலே தாமரை மலரை கண்டேன். எங்க இருக்கும் தாமரை மலர்? குளத்தில. இதெல்லாம் போட்டா மனித குளம்.
ஐயர் கேட்பாரு கோயிலுக்குள்ள போனா, குலம் சொல்லுங்க, கோத்திரம் சொல்லுங்க, நட்சத்திரத்தை சொல்லுங்க, ராசியை சொல்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி ஓம் சும்மா சத்தியம் சதுக்கையாமே அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி கொடுத்தாரு. நீங்க தட்சிணை கொடுத்து வருவது. இப்போ குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை விரிவு பெறுகிறது இந்த குடும்பம். ஒரு அடி சொன்னேன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னேன். யார் ஐயா சொன்னது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். எஸ், திரு மூளை. சத்தமா சொல்லலாம். திரு மட்டும் தான் காதல விடுது, அதுக்கப்புறம் மூலமா என்னன்னு தெரியல. திருமூலை. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னவர் திருமூலை. ரைட், தேவன். அப்ப இந்த குடும்பம் என்ற சொல் தொடங்கி குலம், கூட்டம், பெருங்குழு, சமூகம் என்ற அமைப்பு வரை இன்றைக்கு விரிவு பெற்று காணப்படுகிறது. எங்கேயாவது டூர் போனா இது எங்க கூட்டம்? நரி கூட்டம், நரிவர், நரிக்குறவர் கூட்டம்னு சொல்லுவான். நரிக்குறவர் கூட்டம்னு சொல்லுவான். பாருப்போ மக்கள் கூட்டத்தை பாரு, மக்கள் கூட்டத்தை பாரு, கடல்ல திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை பாரு. சொல்றாங்களா? மாநாடு மீட்டிங்ல நடந்தா, ஆவைக்கா மீட்டிங் போனா மக்கள் கூட்டத்தை பாரு. என்னப்பா வச்சிருக்காங்க. போயிடாதா, போயிடாத இல்லையா? மக்கள் கூட்டம்னு சொல்றோம், மக்கள் சமூகம்னு சொல்றோம், மக்கள் பெருங்குழுன்னு சொல்றோம், மக்கள் குலம்னு சொல்றோம், மனித குலம்னு சொல்றோம். இப்படி என்ற சொல் இன்றைக்கு சமூகத்துல பரவி காணப்படுகிறேன். ஆதலின் குடும்பமே மனித சமூகத்தின் அடிப்படை அழகு. அப்ப இதுல ஒரு மார்க்கு என்னது? மனித சமூகத்தின் அடிப்படை அழகு டேஷ். இது குடும்பம். மனித சமூகத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். 3 1 மார்க் சொல்லிட்டேன். அடுத்தது, வாழும் காலம் முழுவதும் தொடர்ந்து வேறு எந்த அமைப்பும் இந்த அளவுக்கு மனிதனை சமூக பயப்படுத்தும் பணியை செய்ததில்லை. மனிதனை தவிர வேற எந்த அமைப்பு இது போல ஒரு பெருங்கூட்டம், பெருங்குழு, சமூகம் இல்ல இப்படின்னு சொன்னதில்லை. மனித சமூகத்தை மட்டும்தான் இது போன்ற ஒரு பரந்த விரிந்த அமைப்பு காணப்படுகிறது. அது காரணம் தமிழனுடைய பண்பாடு. இது இன்ட்ரோடக்ஷன். உன்னுடைய பாடப்புத்தகத்துல ஒரு நெடுவினா இருக்கு. புத்தகத்தை திருப்பு. இப்ப நான் மேல படிச்சோம், குடும்பம் என்னும் சிறு அமைப்பில் இருந்தே மனித சமூகம் என்னும் பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இருக்கா ஒரு கேள்வி? அதுக்கு முன்னுரை எது? இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அப்ப போகிற தலைப்புல முன்னுரை போட்டுட்டோம். அந்த நெடுவினாவுக்கு முன்னுரை கிடைச்சிச்சா? இப்ப அடுத்தது ஒவ்வொரு சப்டாபிக்கா கொண்டு டெவலப் பண்ணணும். முதல் தலைப்பு குடும்பம் என்ற சப்டாபிக் உள்ள போறேன். இதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். முன்னாடியே சொன்ன குடும்பம் என்ற சொல் எப்படி தோன்றியது? குடும்பம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? கூடி வாழ்தல். சரி, சொல்றாரு பாருங்க. குடும்பம் என்ற சொல் சங்க இலக்கியத்திலேயே எதிலுமே குடும்பம் என்ற சொல் பயன்படுத்தல. சங்க இலக்கியத்துல, சங்க இலக்கியங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எது? 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேல்கணக்கு நூல்கள். அந்த நூல்கள்ல குறிப்பா 10 பாட்டு எழுத்தொகையிலையும் எதனையும் சொல்லல. ஆனா 17 கீழ்கணக்கு நூல்கள்ல திருக்குறள்ல மட்டும்தான் இந்த குடும்பம் என்ற வார்த்தை முதலாக பயன்படுத்தப்பட்டது. தொல்காப்பியத்திலும் இல்ல, நன்னூல்லையும் இல்ல, இன்னும் இலக்கண நூல்கள் இல்ல, இலக்கிய நூல்களிலும் இல்ல. முதலாக குடும்பம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்ட நூல் எதுன்னு கேட்டா திருக்குறள். எந்த அதிகாரம்? குடி செயல் வகை என்று சொல்லக்கூடிய அதிகாரம். குடி செயல் வகை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துலதான் வள்ளுவர் குடும்பம் என்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. எத்தனாவது அதிகாரம்? 103வது அதிகாரம். வீட்டுக்கு போயிட்டு திருக்குறள் புத்தகத்தை எடுத்துப்பார். அந்த குடி செயல் வகை என்ற அதிகாரத்துல 1029வது திருக்குறளாக, கரெக்டா? 100ன்னா 1000, ஒரு அதிகாரத்துக்கு 10ன்னா 1000. இங்க இருக்கா? மேலே இருக்கா?
ரைட், கரெக்ட் தான். 3 அதிகாரம் 30. அப்ப 30க்கு மேல 29வது திருக்குறள்ல 1029ல குடி செயல் வகை என்று சொல்லக்கூடிய அதிகாரத்துல இந்த குடும்பம் என்ற சொல் பயன்படுத்தப்படும். அந்த திருக்குறள் என்னன்றத கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்க. அந்த திருக்குறள் என்னன்னு கொடுக்கிறேன், நோட் பண்ணிக்க. இடும்பைக்கே முதல் அடியில எத்தனை சீர் இருக்கணும்? 4. இடும்பைக்கே கொள்களம் கொள்ளோ, கொள்களம் கொள்ளோ. நாலாவது சீரா கீழே எழுதுறேன். குடும்பத்தை நோட் பண்ணி வை பாய். குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடி செயல் வகை என்ற அதிகாரத்திலிருந்து வந்திருக்கு. அப்படின்னா என்ன சார் இந்த குறளுடைய மீனிங் என்ன சார்? இடும்பைனாலே தெரியும். இடும்பைக்கு இடும்பை படுப்ப. இடும்பைனா என்ன? துன்பம். இடுக்கண் வருங்கால் நகுக. துன்பம் வரும்போது என்ன பண்ணணும்? அதுபோல இடும்பைன்னு சொன்னா துன்பம். இடும்பைக்கே கொள்களம் கொள்ளோ, குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. நான் 4வது சீர்ல இருந்து பொருள் எடுத்துக்கிறேன். இப்ப நான் ஒரு குடும்பஸ்தரன். அடிப்படை தேவை திருமணம் முடிஞ்சு போச்சு. இப்ப நான் யாரு? குடும்பஸ்தரன். இப்ப என் குடும்பத்தை நான் மேலோங்கி உயர்த்துவதற்காக உழைக்கின்றேன். அதான் குடும்பத்தை ஏன் மேலோங்கி? எந்த ஒரு குறையும் குற்றமும் வராதபடி, எந்த ஒரு குறையும் குற்றமும் வராதபடி என் குடும்பத்தை நான் மேலோங்கி செய்வதற்காக உழைக்கின்றேன். அதுதான் குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு. குடும்பத்துல எந்த ஒரு குறையும் குற்றமும் இல்லாதபடி வழி நடத்துவதற்காக உழைக்கக்கூடியவனிடத்துல இடும்பைக்கே கொள்களம் கொள்ளோ. அப்படி உழைக்கக்கூடிய எனக்கு துன்பங்கள் பல வந்தாலும், இடர்பாடுகள் பல வந்தாலும், தொல்லைகள் பல வந்தாலும், அந்த துன்பத்திற்கே ஈடுகளம் ஆகும். இது என்ன ஈடுகளம்? அந்த துன்பத்திற்கே துன்பம் வந்து சேருமா? அப்படின்னா என்ன சார்? அப்படின்னா என்ன சார்? ஏண்டா அந்த மனுஷனே ரொம்ப துன்பப்பட்டு உழைச்சிட்டு இருக்கான். நீ போய் ஒரு துன்பத்தை கொடுக்குறியா? நீ அந்த துன்பத்தை அனுபவினா அந்த துன்பத்திற்கே துன்பம் வந்து சேரும். அப்ப அது கிட்ட வருமா? நம்ம கிட்ட வருமா? வராது. ஓடிடும். தன்னை கட்டாலே ஓடிடும். ஏன்னா அவர் எப்படி எதற்காக உழைக்கிறாரு? அவன் குடும்பத்திற்கு எந்த ஒரு குறையும் குற்றமும் வாராமல் இருப்பதற்காக. அதான் மறைப்பான். மறைப்பான்னா மறைக்கிறதுக்காக இல்ல, வாராமல் இருப்பதற்காக உழைக்கக்கூடிய அவனுக்கு துன்பம் வந்தால் அந்த துன்பம் விடுதலை ஆகும். அந்த துன்பத்திற்கு அந்த துன்பம் வந்து சேரும். அப்ப அது என்ன ஆயிடும்? ஐயோ நம்மளுக்கு வேணாம் இந்த துன்பம் அப்படின்னு அது ஓடி போயிடும். யாரை விட்டு? குடும்பத்திற்கு குறை குற்றம் வராதபடி உழைக்கிறா பாருங்க, அவரிடத்துல அந்த துன்பம் வந்து சேராது. அப்ப இந்த இடத்துல குடும்பம் என்ற வார்த்தையே பயன்படுத்திருக்காரு வள்ளுவர். வேற எந்த சங்க இலக்கியங்கள காணப்படாது. அப்ப இது ஒரு கேள்வியை கேட்பாங்க. குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றுள்ளது. இங்கே கொடுத்திருப்பாங்க பாருங்க. குடும்பம் என்ற சொல் குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் பயின்று வருகிறது. இது என்னதுன்னு கேட்டா விடை. இப்ப இதற்கேற்ற வினா ஒன்று அமைக்கன்னு கேட்பாங்க. விடை கேற்ற வினா அமைக்க என்ன வினா போடலாம் சொல்லுங்க பார்த்து. என்னம்மா? என் நூலில் பயின்று வருகிறதுன்னு கேட்போம் இல்லையா? அப்ப எதை எடுக்கணும்? திருக்குறளில் தான் அப்படின்றதை எடுத்துட்டு எந்த நூலில் அல்லது என் நூலில் பயின்று வருகிறது. அப்ப எந்த நூலில் அல்லது என் நூலில் பயின்று வந்துள்ளது. அப்ப என் நூலின்ற வார்த்தை எடுத்துட்டு நான் என்ன போட்டா எனக்கு விடை கிடைச்சிடும்? திருக்குறளில் தான். அப்ப குடும்பம் என்ன சொல் முதலில் எந்த நூலில் பயின்று வருகிறது அல்லது எந்த நூலில் பயன்படுத்தப்பட்டது?
ஓகே, அல்லது என் நூலில் பயின்று வருகிறது கொஸ்டின் மார்க் போட்டிட்டுனா விடை கேட்கிற வினா வந்துருச்சு. இது ஒரு 2 மார்க் சொல்ல கேட்பாங்க உங்களுக்கு. சரியா? ரைட். அப்ப குடும்பம் என்ற சொல் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கு? எந்த நூல்ல? திருக்குறள். எந்த அதிகாரத்துல? அதிகாரத்தினுடைய பெயர் என்ன? எத்தனாவது திருக்குறள்? அதிகாரம். புரிஞ்சிருச்சா? வேற எந்த சங்க இலக்கியத்திலையும் அது போல குடும்பம் என்ற சொல் காணப்படவில்லை. முதல்ல பயன்படுத்துறது வள்ளுவர் தான். ரைட். அந்த ஒரு பாயிண்ட் வந்துருச்சா? சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை. அப்ப குடம்பைன்னு சொல்லலாம், குடும்புன்னு சொல்லலாம், கடும்புன்னு சொல்லலாம். எதுக்கு? குடும்பத்தை. இதெல்லாம் பொருள் என்ன சார்? கூடி வாழ்தல் அப்படிங்கிறது பொருள். சொல்றா பாரு, குடும்பம் என்ற சொல் கூடி வாழ்தல் என்னும் பொருள்படுகிறது. குடும்பு என்ற சொல் கூடி வாழ்தல் என்ற பொருளை தருகிறது. அதனாலதான் குடும்ப கூட்டலாம் குடும்பம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இது ஒரு பேராகிராஃப். அடுத்தது, குடும்பம் என்ற சொல்லுடன் அம் என்ற விகுதி சேர்ந்து பொருண்மை விரிவாக்கமாக குடும்பம் என்ற சொல் அமைந்தது. ஓகே, பண்டைய தமிழர்கள் குடும்பம் என்ற அமைப்புடன் வாழ்ந்த இடங்கள் பற்றி பல குறிப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. நம்ம குடும்பம் வாழறதுக்காக என்ன கட்டியிருக்கோம்? வீடு. சில பேரு அரண்மனைன்னு சொல்லுவாங்க, சில பேரு பேலஸ் தானே அரண்மனை இல்லையா? மகால் அப்படின்னு சொல்லுவாங்க, அரண்மனை தான். விக்டோரியா மகால் எங்க பார்த்தோமே? சும்மா விக்டோரியா அரங்கு. இங்க சாசனை கட்டட கலைப்பாடுகள் கொண்டு கட்டப்பட்ட கட்டடங்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? சரி சரி, இப்ப நான் ஒரு துறவி மனப்பகுதியில வீடு கட்டியிருக்கேன். என்னுடைய வீட்டுக்கு என்ன பேரு? குடி. என்ன பேரு? குடி. குடியில் அமைத்து முனிவர் தவம் கிடைக்கின்றார். ராமதாஸ் என்ற முனிவர் தவம் கிடைக்கின்றார். வடமொழிகிறத தமிழ் சேர்த்துட்டார் ராமதாசு. அப்ப காட்டுல வனப்பகுதியில நான் வீடு கட்டியிருந்தா என்னுடைய வீட்டுக்கு பேர் என்ன? குடி. குழம்பில் முன்றில் இலக்கியத்துல பயன்படுத்த சொல்லு. முன்றில் அணிலாடு முன்றிலா. அணிலாடு முன்றிலா உலகத்தையே தெரியாது, பாட்டுல உவமை கையாளப்பட்டது. அது என்ன முன்றிலா? முன்றில் அப்படின்னா இல் முன். வீட்டுக்கு முன்னாடி அணில ஆடு விளையாடி கொண்டிருந்ததை பாட்டா எழுதினாரு. அதனால அந்த புலவர் பேர் தெரியல, அணிலாடு முன்றிலான்னு தெரிவிச்சார். இல் முன் அப்படின்னா திருப்பி போட்டா முன்றில, திருப்பி போட்டா இல் முன். எப்படி? ரசை திருப்பி போட்டா ரெண்டுமே முற்றுப்பொழி. முற்றுப்பொழி. ரசை சதை முற்றுப்பொழி. ஏன்னா முன்ன பின்னாடி பின்னாடி முன்னாடியும் முன் பின்னாக தொக்க போலி. போலினா எந்த போலிக்கு போகணும்? போலினா எந்த போலி? கடையில சாப்பிடுறதா? எந்த லீவ் போடணும் போலிக்கு? கீழ் நோக்கா மேல் நோக்கா? கீழ் நோக்கு போட்டா தின்றது. இது இலக்கண போலி. தீபக்க சாப்பிடுறதுலயே இருக்கிற கேண்டீன் போட்டாங்கல்ல, இது போட்டாங்கல்ல, சார் போட்டாங்கல்ல, சில்வர் ஜூப்ளில அதுல எது வெளியே விடல. கோழி 50 ரூபாய். அந்த இடத்துல பேனர் வச்சுப்பாங்க. பஸ் ஏறும்போது அந்த கோழி இருக்கு, சிபிஎஸ்சி காம்பவுண்ட் போய்ப்பாரு, கோழிக்கு எந்த லீவ் போட்டுருக்கான்னு. அப்ப இந்த லீவ் போட்டா இலக்கண போலி. ரைட். இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போவோம். இப்ப தொல்காப்பிய பொருளியல் நூற்பா வாழக்கூடிய இடத்துக்கு என்னென்ன பெயர் வச்சு சொல்றாங்கன்னா, இல் என்றும் மனை என்றும் கூறுவது உண்டு. மனையின் கண் இருந்து வாழக்கூடியதனால மனையே பேர் வந்தது. மனைனா இல்லம்னு அர்த்தம். தெலுங்குல சொல்லுவாங்க இல்லு. இல்லுல ஐவர் உண்டாரு, வீட்டுல வாத்தியார் இருக்காரு. இல்லுன்னா வீடு. அதனாலதான் நம்ம வீட்டை கட்டிட்டு முன்னாடி பேர் வைப்போம். ஷாலினி இல்லம், மைத்ரேயன் இல்லம், சேகர் இல்லம், சேகர் பாபு இல்லம். என்னடா சேகர் பாபு சொல்லிட்டு இருக்க? பேர் வைக்கிறோம். ஏன் எல்லாரும் சொன்னது? தொல்காப்பியத்துல சொல்லி இருக்கு, வாழக்கூடிய இடத்திற்கு இல் மனை அப்படின்னு பேர் உண்டு.
இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் அப்படின்னு தொல்காப்பியன் நூற்பா சொல்லுது. இரவுக்குரிய இல்லகத்துள்ளும் பின்ன என்ன? காலையில எழுந்து நீ எங்கன்னா போய் பொருளை ஈட்டிட்டு வா. இரவு பொழுது வந்துருச்சுன்னா நீ இல்லகத்துள்ளும். இல் அகத்துள்ளும் அப்படின்னா இல் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ள வந்துரு. அதனாலதான் உங்களுக்கு பொழுது சாயத்துக்கு முன்னாடியே வீட்டுக்கு அமைச்சிடறாங்க. ஏன்னா இல் அகத்துள்ளும் இல்லை என்று சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ள வந்துடணும். விளக்கு வச்ச நேரத்துல படி தாண்டி வெளியில போகக்கூடாது. படி தாண்டியா படி தாண்டா. அப்ப இல் அகத்துள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இல் என்ற வார்த்தை தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மனையகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மனைனா காலி மனை இல்ல, வீடுக்கும் மனைன்னு பேர். இப்படி தொல்காப்பியத்தில் பயன்படுத்தப்பட்ட வாழிடங்கள் பெயர்கள் 2. ஒண்ணு இல் மனை அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், 1 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். எந்த நூற்பால? பொருளியல் என்ற பிரிவுல நூற்பா எண் 129ல இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குடும்பம், அமைப்பு, வாழ்வதற்கேற்ற வாழிடத்தை தொல்காப்பியம் என்னவென்று கூறுகிறது? இல் என்றும் மனை என்றும் கூறுகிறது. சொல்ல பிரிவு எதுன்னு கேட்டா தொல்காப்பியத்துல பொருளியல் என்று சொல்லக்கூடிய பிரிவு. ரைட். இப்போ பொதுவாவே சங்க இலக்கியத்துல வாழிடங்களுக்கு பல பெயர்கள் இருக்கு. தொல்காப்பியத்துல 2 தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நூல்கள்ல பல பெயர்கள் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12 பெயர்கள் இங்க கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத பார்ப்போம். ஒண்ணு இல்லு. தொல்காப்பியத்துல பயன்படுத்தாமலே இல். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க அல்லது 4 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. வாழிடம் பற்றி குறிப்பு வரைக. அப்ப அது வாழிடத்திற்கு உண்டான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இல் மனை இது 2 எந்த நூல்ல பயன்படுத்தப்பட்டது? அதுக்கப்புறம் பாருங்க, குரம்பைன்னு சொல்லுவாங்க, குளப்பில்னு சொல்லுவாங்க, மூன்றில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி மூன்றில் அணிலாடு மூன்றிலார். அதே போல குடில், முனிவர் தவம் கிடக்கக்கூடிய இடம் குடில். கூரை சொல்றாங்கல்ல, எங்க வீடு கூரை வீடு. கூரையும் ஒரு வீடு அமைப்பு தானே, குடும்பம் வாழ்வதற்கு என்ன அமைப்பு தானது கூரை. வரைப்பு, முற்றம், நகர், மாடம். எத்தனை வந்திருக்கு? 2, 4, 6, 8, 10, 11. நான் 12ன்னு சொன்னேன். 12 தான் இருக்கா? கீழே இல்லு 1, மனை 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 தான் ஆகுது. 11 தான் இருக்கு. நான் குத்து மதிப்பா 12ன்னு சொன்னேன். அதெல்லாம் தொல்காப்பியத்துல இல் மனை வந்துருச்சு. மீது இருக்கக்கூடிய 9 நீ படிச்சுக்கணும். என்னென்ன படிக்க பார்க்கலாம்? குரம்பை, குளப்பில், முன்றில், குடில், கூரை, வரைப்பு, முற்றம், நகர், மாடம். நன்னூல்ல படிச்சீங்களா? நன்னூல் போன ஆண்டு உங்களுக்கு இல்ல, சிலபஸ் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இல்ல, இதுதான் குடும்பங்கள் வாழ் இடத்திற்கு உண்டான வேறு பெயர்கள். சரியா? இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். இது வரைக்கும் நிறுத்திக்கிறேன். மீதி அடுத்த வகுப்புல பார்ப்போம். நாளைக்கு ஹோம்வொர்க்கு இப்ப நடத்தின பகுதியே கொஞ்சம் படிச்சுக்கலாம். சரியா? ஓரல்ல கேட்டது ஏன்னா கையில டெஸ்டாவே இருக்கு. சரியா? அதனால ஓரல் மட்டும். சரி, தேங்க்யூ.